இம்பல்ஸ் சந்தை செய்திகள். மார்க்கெட் நியூஸ். தலைப்பு: 5 நாள் சரிவுக்கு முற்றுப்புள்ளி. சென்செக்ஸ் 1000 புள்ளிகள் அதிரடி மீட்சி. இன்று இந்திய பங்குச்சந்தை ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு போல அமைந்தது. கடந்த 5 நாட்களாக தொடர்ந்த சரிவு இன்று முடிவுக்கு வந்துள்ளது. சந்தை நிலவரம். மார்க்கெட் ஹைலைட்ஸ். சென்செக்ஸ் காலையில் 700 புள்ளிகள் சரிந்து 82,861 வரை சென்றது. ஆனால் மதியத்திற்கு மேல் 1017 புள்ளிகள் மீண்டெழுந்து இறுதியில் 83,878.17 பிளஸ் 302 புள்ளிகள் என்ற அளவில் முடிவடைந்தது. நிஃப்டி 50 25,800க்கு அருகில், அதாவது 25,790.25 பிளஸ் 107 புள்ளிகளில் நிலை பெற்றது. மார்க்கெட் கேப். முதலீட்டாளர்களின் சொத்து மதிப்பு இன்று சுமார் 1 லட்சம் கோடி உயர்ந்துள்ளது. மொத்த மதிப்பு 469 லட்சம் கோடியாக உள்ளது. சந்தை உயர என்ன காரணம்? Why did it rise? இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம். அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டுள்ள செர்ஜியோ கோர், இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இரு நாடுகளும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன என்று கூறியது சந்தைக்கு பெரிய பூஸ்டாக அமைந்தது. வேல்யூ பையிங். கடந்த 5 நாட்களில் சந்தை 3% மேல் சரிந்ததால் நல்ல தரமான பங்குகளை குறைந்த விலையில் வாங்க முதலீட்டாளர்கள் ஆர்வம் காட்டினர். பாசிட்டிவ் அவுட்லுக். Q3 வருவாய் முடிவுகள் மற்றும் நுகர்வோர் தேவை அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பு சந்தையை உயர்த்தியது. இன்றைய டாப் பங்குகள். டாப் கெய்னர்ஸ் இன் நிஃப்டி 50. கோல் இந்தியா பிளஸ் 3.39%. டாடா ஸ்டீல் பிளஸ் 2.75%. ஏஷியன் பெயிண்ட்ஸ் பிளஸ் 2.5%. டாப் லூசர்ஸ் இன் நிஃப்டி 50. இன்ஃபோசிஸ் -1.02%. டாடா மோட்டார்ஸ் பிவி -1.00%. பஜாஜ் ஃபினான்ஸ் -1.00%. 4. இன்றைய துறை சார்ந்த குறியீடுகள். செக்டாரல் இண்டிசஸ். இன்று நிஃப்டி மெட்டல் துறை 2% உயர்வுடன் அபார வளர்ச்சி கண்டது. அதனைத் தொடர்ந்து நிஃப்டி PSU பேங்க் 0.55% மற்றும் FMCG 0.59% துறைகளும் லாபத்தில் முடிந்தன. நிஃப்டி பேங்க் 0.34% உயர்ந்து 59,450.50 புள்ளிகளில் நிறைவடைந்தது. இருப்பினும் நிஃப்டி மீடியா -1.55% மற்றும் ரியாலிட்டி -1.22% துறைகள் இன்று பெரும் சரிவை சந்தித்தன. 5. அதிக வர்த்தகமான பங்குகள். மோஸ்ட் ஆக்டிவ் பை வால்யூம். NSE-யில் இன்று அதிக அளவு பங்குகள் பரிமாற்றம் செய்யப்பட்ட நிறுவனங்கள். வோடஃபோன் ஐடியா 103.7 கோடி பங்குகள். IFCI 27.30 கோடி பங்குகள். டாடா சில்வர் ETF 22 கோடி பங்குகள். 15%த்திற்கும் மேல் எகிரிய 7 பங்குகள். BSE-யில் JTL இண்டஸ்ட்ரீஸ், ஃபேஸ் 3 மற்றும் ருக்மணி தேவி கார்க் ஆக்ரோ இம்பெக்ஸ் உள்ளிட்ட 7 நிறுவனங்களின் பங்குகள் இன்று ஒரே நாளில் 15%த்திற்கும் அதிகமாக உயர்ந்து முதலீட்டாளர்களை ஆச்சரியப்படுத்தின. ஏற்ற இறக்க விகிதம். அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ. BSE-யில் வர்த்தகம் செய்யப்பட்ட மொத்தம் 4,485 பங்குகளில் 1,468 பங்குகள் உயர்வு, 2,387 பங்குகள் சரிவு மற்றும் 180 பங்குகள் மாற்றமின்றி முடிந்தன. 52 வார உச்சத்தில் 80க்கும் மேற்பட்ட பங்குகள். அல்கெம் லேப்ஸ், எம்கியூர் ஃபார்மா மற்றும் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் உள்ளிட்ட சுமார் 82 பங்குகள் இன்று தங்களது 52 வார கால உச்சத்தை தொட்டன. 52 வார சரிவில் 532 பங்குகள். சந்தையில் மீட்சி இருந்தாலும் ITC, IRCTC, டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், யுனைடெட் ப்ரூவரிஸ், UBL மற்றும் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் உள்ளிட்ட 532 பங்குகள் தங்களது 52 வார கால குறைந்தபட்ச விலையை இன்று தொட்டன. நிஃப்டியின் தொழில்நுட்ப பார்வை. ரிலிகேர் புரோக்கிங் நிறுவனத்தின் அஜித் மிஸ்ரா கருத்துப்படி, நிஃப்டி தனது நடுத்தர கால சராசரியான 25,600ஐ தக்க வைத்துக்கொண்டு மீண்டும் 25,800 நிலைக்கு திரும்பியுள்ளது ஒரு நல்ல அறிகுறியாகும். இருப்பினும் 25,900 மற்றும் 26,000 என்ற வலுவான தடை நிலையை கடந்து நிலைபெறுவதே வரும் நாட்களில் மிக முக்கியமானது.